நம்ம செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ல இந்த ஆரிகுலர் தெரப்பில ஒரு 7 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க போறேங்க. சோ அது எப்படி பண்ணலாங்கிறது இப்ப பார்க்கலாம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் பண்ண போறோங்க. சோ இயர்ஸை வந்து வார்ம் அப் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து உங்க கைகள் 2 பாம் இருக்கீங்களா, 2 உள்ளங்கையையும் உங்களோட கால்ல இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சர்க்குலர் மோஷன் கிளாக் வைஸ்ல ஒரு 10 டைம் இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 10 டைம் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் மசாஜ் கொடுக்க போறோம், இங்கே தான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்ங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து மெசேஜ் கொடுக்கும். அண்ட் தென் கிட்னிஸ் கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்க காதுகளும் வந்து ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, வெளியே இருக்கிற இந்த காதுகளோட இந்த முடிவு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைன்ல கனெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ நம்மளோட முதுகுத்தண்டை வந்து மேம்படுத்தணும், முதுகுத்தண்டுக்கு ரத்த ஓட்டம் போகணும்னா இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் முதுகுத்தண்டுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்க போறோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு விரல்கள் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிஞ்ச் பண்ணணும், நல்லா வந்து கிள்ளி விடணும், நல்லா தேய்ச்சி விடுங்க. கீழே வரைக்கும் நம்ம இப்படி எடுத்துட்டு வரணும். கீழே நம்மளோட இந்த தோடு போடுற இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி வந்து அங்கேருந்து வந்து மேலே நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரி. ஸோ மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு இப்போ ரத்த ஓட்டத்தை கொடுக்க போறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம உள்ள வந்து காதுக்குள்ள நிறைய டிப்ஸ் இருக்கு இல்லைங்க, நிறைய குழிகள் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்கோட பாயிண்ட்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா என்ன இருக்கு நம்மளுக்கு? லங்ஸ், அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்பிளீன், ஸ்டொமக், இந்த உடம்புக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாம என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம இந்த குழிகள்ல வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த கரஸ்பாண்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து இப்போ தூண்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த விரல் இருக்கு இல்லையா, நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த விரல் இப்படி உள்ள விட்டுட்டு நல்லா ஒரு அழுத்தி வந்து ஃபுல்லா ஒரு மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நல்லா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி ஒரு வளைவா நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்புங்க. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸை இப்போ நம்ம வலுப்படுத்திட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க பாயிண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பு. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரோத் இருக்கும். இந்த இடத்துல வந்து காதுகளில் இப்படி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்த இந்த 2 கைகள் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்க என்ன ஆகும்னா, நம்மளோட அப்பீட்டைட்டும் நம்மளோட என்ன சொல்ற ஜீரண உறுப்புகளும் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ வந்து நல்லா வந்து நமக்கு டைஜஷன் ஆகும். நல்லா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல ஆற்றல் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்டிங் பண்ண போறோம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட காதுகளுக்கு வந்து 3 பாயிண்ட் இருக்கு. இங்கே இந்த வந்து டிப்பு ஒன்று, சைடு ஒன்று, இந்த கீழே ஒன்று. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்படி மேலே வந்து இப்படி தூக்கணும். இது வந்து ஒரு 5 கவுண்ட் மனசுக்குள்ள எண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 5 கவுண்ட் இப்படி எண்ணிக்கோங்க. கீழே வந்து சைடில் ஒரு 5 கவுண்ட், கீழே வந்து 5 கவுண்ட் எண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இதை பண்ண என்ன ஆகும்னா, முகத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முகத்துக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஏஜிங் ஆகிறது வந்து கம்மியாகும். ஸோ வந்து நம்மளுக்கு ஃபேஸ்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இது 5th பாயிண்ட்டுங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நம்ம காதுகளை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பண்றோம், ஓப்பன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகத்துக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடியது. முகத்துக்கு அப்படின்னா நீங்க வந்து வெறுமனே ஆஸ்தெட்டிக் பர்பஸ், காஸ்மெட்டிக் பர்பஸ் நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா முகத்துக்கு இருக்கிற எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, காது, கண்ணு, மூக்கு, வாய், ஸோ பிரெயின், ஸோ அது வரைக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மசாஜிங் டெக்னிக் தான். இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் இருக்குங்க. நம்ம தலை சார்ந்த பாயிண்ட் இங்க ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் இங்க இருக்கு. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேல் பிளேடர் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்களும் இருக்கு. ஸோ இது 2டையும் அட் அ டைம் நம்ம இப்ப மசாஜ் பண்ண போறோம். ஸோ உங்களோட 2 கைகள் இப்படி வி மாதிரி வச்சுக்குங்க, இப்படி வச்சுக்கணும் நம்ம. ஸோ இப்படி வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பின்னாடியும் பிரஷர் இருக்கணும், முன்னாடியும் பிரஷர் இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து பிரஷர் கொடுக்க நல்ல ரத்த ஓட்டம் பாயறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்க காதுகள் நல்லா சூடாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு பயங்கர ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்குங்க.
நீங்க வந்து இப்ப ஏதாவது நோய்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வாழ முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்க நம்மளோட ஆரோக்கியம் வந்து எந்த ஒரு மாத்திரை மருந்து எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாம நம்மளால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம நம்புறோம்.